வாழ்க வளமுடன். இன்று உலக தையல் இயந்திர தினம். இன்றைக்கி தையல் மிஷினை பற்றி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய தினம் கேட்டுட்டு இருந்தது தான், தையல் மிஷின் வீட்டில் இருக்கலாமா வேண்டாமா, இருக்கக்கூடாதா, அது குடும்பத்தை பிரிச்சுருங்கிறாங்களே இப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. நான் கடை வச்சேன், கஸ்டமர்ஸ் நிறையா வராங்க, துணி நிறையா வருது, ஆனாலும் தைச்சாலும் கடனாகவே இருக்குதுங்கிறாங்க. நிறையா அந்த மாதிரி சில பிரச்சனைகள் சொல்கிறாங்க. சரி, நம்ம வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை வருமா? கல்யாணம் ஆகாத குடும்பத்தில் தெரியல, எனக்கும் தெரியல, அனுபவம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஒருவேளை இப்படி இருக்கலாம். அந்த காலத்தில் கணவனால் கைவிடப்பட்டவங்களும் கணவனை இழந்த பெண்களுக்கும் கை கொடுத்தது தையல் மிஷினும் இட்லி கடையும் தான். ஒருவேளை அதனால் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா தையல் மிஷினுங்கிறது சனி செவ்வாய் கேது மூணு சம்மந்தப்பட்டது தான் தையல் மிஷின். சில பேர் தையல் மிஷின் சனியோடு சேர்ந்துக்கிறாங்க, கேதுவோடு சேர்ந்துக்கிறாங்க, செவ்வாயோடு சேர்ந்துக்கிறாங்க. இல்லை, 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்டது தையல் மிஷின். காலில் போட்டு மிதிக்கிறோம், அப்போ அது சனி கருப்பு கலரில். அடுத்தது பார்த்தோம்னா மிஷின் இயந்திரம் செவ்வாய், இயந்திரமெல்லாம் செவ்வாய். நூல்கண்டி கேது. ஏன்னா இணைக்கக்கூடியது சுருக்கக்கூடியது, ரெண்டையும் ஒன்றாக்கக்கூடியது கேது. அப்போ அதோடைய இது என்ன? கேது, நூல்கண்டி கேது. சரி, இந்த 3 கிரகங்கள் சேர்ந்தது தையல் மிஷின். இந்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னா எந்த திசையில் இருக்கலாம் அப்படின்னா தென் கிழக்கு திசையில் வைக்கலாம், வடமேற்கு திசையில் வைக்கலாம். நம்ம உட்காந்து தைக்கக்கூடியது கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருக்கணும். தையல் மிஷின் அப்போ சுத்தமாக தான் இருக்கணும். நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன், அது மேலே சீப்பு, எண்ணெய் பாட்டில், தலைக்கு தேங்காய் எண்ணெய் பாட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தையல் மிஷின் அதில் எதுவுமே இருக்கக்கூடாது. தொடச்சி நீட்டாக இருக்கணும். எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வரும். குடும்பத்தில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். சரி, தையல் மிஷின் யார் யாரெல்லாம் அங்கே அமையும், யார் யாரெல்லாம் வாங்குவாங்க, யார் யாருக்கு தொழில் அமையும்? தையல் மிஷினால் தையல் தொழில் யாருக்கு அமையும்? நான் சொன்னேன் இல்லையா, தையல் மிஷின் சனி செவ்வாயின்னு. அந்த சனி திசையோ செவ்வாய் திசையோ நடக்கும் பொழுது, அல்லது சனி 10ஆம் இடத்தில் ஒருத்தர் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் 10ஆம் இடத்தில் வரும் பொழுது, செவ்வாய் 10ஆம் இடத்துல சனி பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தை சம்மந்தப்படுதுன்னா அவங்க தையல் மிஷின் வாங்கிறதுக்கோ தைக்கிறதுக்கோ பழகிறதுக்கோ ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே சில பேர் தொழிலாகவும் அமையும். இந்த தையல் மிஷின் ஒவ்வொரு திசையிலும் எந்தெந்த திசையில் யார் யாருக்கு மேக்ஸிமம் அதிகமாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி உச்சமாகக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, இது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தையல் மிஷின் அமையும். மகர ராசி, சனியுடைய வீடான மகர ராசி, இவங்களுக்கு இந்த தையல் மிஷின் மேலே ஆசை இருக்கும், ஆனால் வாங்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த மகர கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நீண்ட ஒரு இழுபறிக்கு மேலே தான் வாங்குற மாதிரி இருக்கும். கும்பராசிக்காரருக்கு தையல் மிஷின் ரிப்பேர் அதிகம் வரும். வாங்கி சும்மா வச்சுருப்பாங்க, வாங்குற ஒரு காரணத்துக்கு வாங்கியிருப்பாங்க, ஆனால் அதில் யூஸ் பண்ண முடியாத நிலைகளை கொடுக்கும். மீனராசிக்காரங்களுக்கு அமையும். கடகராசிக்காரங்களுக்கு சமமான நிலையில் அமையும். ஒரு சில நேரத்தில் அவங்க தைப்பாங்க, இல்லைன்னா வச்சுருவாங்க. போர் அடிக்குன்னா போய் டெய்லரிங் வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கொடுக்கும். அதே செவ்வாய் சனி 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இந்த ராசிக்காரருக்கு இருந்துன்னா டெய்லர் கடைக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அமையும். இது எப்போ அமையும்? சனி திசையில் செவ்வாய் புத்தியிலோ, செவ்வாய் திசை சனி புத்தியிலையோ. என்னுடைய அனுபவப்படி இது அப்படி தான் அமைஞ்சிருக்கு.
சரி, ஒவ்வொரு திசையிலும் தையல் மிஷின் இருந்தால் என்ன விதமான பலனை வீட்டில் கொடுக்குன்னு பார்க்கலாம். இது வீட்டுக்கு மட்டும் இல்லை, இது கடைகளுக்கும் பொருந்தும். தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் கல்யாணம் ஆகாது, இதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதில்லை. தையல் மிஷினில் வந்து பணம் வைக்கக்கூடாது. கிழக்கு திசையிலோ வீடு ஹாலில் மத்தியமத்திலோ தையல் மிஷின் இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். யார் யாரெல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க பாருங்க, அவங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சரி, தென்கிழக்கு திசையில் வச்சா நல்ல யோகம். தென்கிழக்கு திசையில் வச்சா பணம் தங்காது, வீட்டில் பணம் தங்காது. தென்கிழக்கு திசையில் தையல் மிஷின் வைத்தால் யாரெல்லாம் வச்சிருக்கீங்கிறது பாருங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லையா. தெற்கு திசையில் தையல் மிஷின் வச்சா மிஷினில் தைக்கவே முடியாது, மிஷின் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது தென்மேற்கு திசையில் வச்சோம்னா ஒரு கடையாக இருந்ததுன்னா ஆள் வர மாட்டாங்க வேலைக்கு. கொஞ்சம் கோபம் அதிகமாகவே இருக்கும், குடும்பத்தில் டென்ஷன் அதிகமாகவே இருக்கும். மேற்கு திசையில் வச்சா கஸ்டமர் வர மாட்டாங்க, உறவுகள் கூட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தென்மேற்கு திசையில் வச்சா கடின உழைப்புகள் வரும், ஆனால் கடன் இருக்கும். வடமேற்கு திசை நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் வாழ்க்கையில். வடக்கு திசையில் பணம் தங்காதுங்க. தென்கிழக்கு திசையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த கேது செவ்வாய் சனி இந்த 3 சேர்க்கையும் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசைக்கு உண்டான விஷயத்தை வந்து கெடுத்துடும். அப்போ இந்த திசையில் வந்து தையல் மிஷின் இருந்தால் அது பிஸ்னஸாக இருக்கட்டும், டெய்லர் கடையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நிச்சயமாக கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். இந்த அமைப்பு வடமேற்கு திசையோ இல்லாட்டி வந்து வடகிழக்கு திசையிலையோ இருந்து வடக்கு இல்லாட்டி கிழக்கு பார்த்து உட்காந்து தைக்கக்கூடிய வகையில் மிஷினை போட்டு வச்சோம்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.